ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மணக்க முட்டை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம சட்டியில் செஞ்சுருக்கிறதுனால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயப்படாமல் தாராளமாக சாப்பிட்லாம். குக்கரில் செஞ்சோம்னா ப்ரெஷர் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க பெரியவங்க. அதனால் இந்த மாதிரி சட்டியில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை பிரியாணி செய்யறதுக்கு நம்ம இன்றைக்கி குக்கரில் இல்லாமல் சட்டியில் எப்படி முட்டையெல்லாம் உடையாமல் சாதம் குலையாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க, நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீட்டரிசி தான் எடுத்திருக்கோம். 3 டம்ளர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சரியாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்தாச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரியாணிக்கு போடக்கூடிய எல்லா ஸ்பைசஸுமே சேர்த்துக்கலாம். அதோட அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. எந்த பிரியாணி செஞ்சாலும் இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப நேரம் கெடாமலும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் எல்லாமே போட தான் போகிறோம். சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கோங்க. இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கட்டும். இது கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி பாருங்கள், நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வதங்கிரும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். புதினா கொத்தமல்லி 2ம் ஒரு கையளவுக்கு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நாங்கள் 3 டம்ளருக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் இருக்குது, அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதுவும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது கூடவே தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி அளந்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கோம், சேர்த்துடலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிஞ்சிருச்சு. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி பாருங்கள், நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கோம். எல்லாமே சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் லெமன் சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்க தேவையில்ல. தண்ணி இந்த அளவுக்கு பாதி வற்றணும். அதுக்கப்புறமா நம்ம டம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வத்திருச்சு.
தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம சட்டியில் செய்கிறதுனால வந்து முட்டை போட போகிறோம். அப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இடையில கிளறி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் வந்து வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம முட்டையை வந்து இந்த மாதிரி அவிச்சு கீரல் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து எண்ணெயில் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் எல்லாமே கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப எண்ணெய் காஞ்சி போடாதீங்க, கரிஞ்சு போயிடும். இது கூடவே நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் சாந்து படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பிரியாணியில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக உப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முட்டையில் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாதம் வந்து இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரிக்கு இருந்துச்சுன்னா இதே மெத்தட்லேயே தண்ணி கொதிக்கும் போது போட்டுட்டு மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஏன்னா அது விசில் வர்றதுனால கிண்ட போகிறதில்ல. இது கிண்டுறதுனால நம்ம வந்து இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி போட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டு நம்ம டம் போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை போட்டு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். மொத்தம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், முட்டையில் அந்த பிரியாணியோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி சூப்பராக நம்மளுக்கு சட்டியில் குலையாமல் முட்டை உடையாமல் பிரியாணி ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, சாதமும் உடையில முட்டையும் உடையில. நான் சொன்ன மாதிரியே இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.